யாவையும் ஓதலம் ஓதுவார்க்கு உதவல் ஆற்றலம் மூதறி வளர்க்கிலம் முறையின் நீங்கினேன் ஆதலின் அந்தணரேயும் ஆகி. நாங்கள் தவம் மேற்கொள்வதற்காக இந்த காட்டுக்கு வந்தோம். மா தவத்து ஒழுகலேன், தவம் செய்யல. மறைகள் யாவையும் ஓதலம், வேதமும் ஓதவில்லை. ஓதுவார்க்கு உதவல் ஆற்றலம், யாராவது ஓதுறாங்கன்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் முடியல. மூதறி வளர்க்கலாம், அக்னி வளர்க்கல. முறையின் நீங்கினோம், ஒழுக்க நெறியின் என்று நீங்கி விட்டோம். அந்த தன்மையாலே அந்தணராகி அதுக்கு மேற்பட்ட நிலையில தவத்தவராக வந்தோம். இப்ப அந்தணராக கூட இல்லை. அந்தணரேயும் இந்திரனின் அவன் அறக்கறிய சிந்தையில் சென்னியில் கொள்ளும் செய்கையா என்னை மற்ற யார் உலர் இடுக்க நீக்குவார் வந்தனை யாம் செய்து தவத்தில் மாற்றார். இந்திரன் கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா அந்த பேடிப்பைய இந்திரனின் அவன் அறக்கர் ஏயின சிந்தையில் சென்னியில் கொள்ளும் செய்கிறான். அறக்கர் ஏவின ஏவலை தன்னுடைய சிந்தையிலும் தன்னுடைய தலையாலும் ஏற்கின்ற. நீங்க தலையால் இட்டதை நீங்க காலால் இட்டதை தலையால் செய்யறோம். அந்த மாதிரி ஒரு காலால் இட்டதை தலையால் செய்யறான் கொள்ளும் செய்கையான். அப்படி இருக்கும்பொழுது எதை மற்ற யார் வளர் இழுக்க நிற்கும். ஆமா, எங்களுக்குள்ள துன்பத்தை நீக்குபவர்கள் வேறு யார்? யாம் செய்த தவத்தின் மாற்றியால் வந்தது. ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி தவறி போய் கொஞ்சம் கேப்ல நாங்க சைக்கிள் கேப்ல பண்ண தவத்துல நீ வந்திருக்க. உருளுடைய நேமியால் உலகை ஓங்கிய பொருளை பண்ணவன் புதல்வ போக்கிலா இருளை வைகள் எம் இரவி தோன்றினார். அருளை வீர நின் அபயம் யாம் என்றார். உன்னோட தர்ம ஆணைய சக்கரத்தால ஆழியாக உலகத்தை பாதுகாத்த மன்னவனுடைய புதல்வனே, தசரதன் புதல்வனே, போக்கு இலா இருளை நீங்குதலில்லாத துன்பமாகிய இருளை கொண்ட இந்த வனத்திலே சூரியனாக உதித்தார். அருளீர என் அபயம் யாம், உன்னிடத்திலே நாங்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்ப ராமனுடைய மறுமொழி. புகுந்திரரில் புறத்து அண்டத்தின் அகழ்வரேனும் என் நம்போடு வீழ்வரால் தகவையில் துன்பம் தவிருதிர் நீர் என பகலவர் குலமைந்தன் பணிக்கின்றான். வேந்தன் வீயவும் யாய் துயர் மேயவும் ஏந்தல் எம்பி வருந்தவும் என் நகர் மாந்தர் வன் துயர் கூறவும் யான் வனம் போந்தது என்னுடைய புண்ணியத்தால் என்றான். அறந்தவா நெறி அந்தனர் தன்மையை மறந்த புல்லர் வழி தொலையேன் எனும் இறந்து போகினும் நன்று. இது அல்லது பிறந்து யான் பெரும் பேறு என்பது யாவதோ. நிவந்த வேதியர் நீவிரும் தீயவர் கவர்ந்த வந்த களிநடம் கண்டிட அமைந்த வில்லும் அருங்கனை துணியும் சுமந்த தோளும் பொறை துயர் தீருமாள். ஆவுக்கு ஆயினும் அந்தனர்க்கு ஆயினும் யாவர்க்கு ஆயினும் எளியவர்க்காயினும் சாவப் பெற்றவரே தகைவான் உரை தேவர்க்கும் தொழும் தேவர்கள் ஆகுவார். ராமர் ஒரு வரம் கொடுக்கிறார், அபயம் கொடுக்கிறார். பட் இட் இஸ் a qualified statement. புகழ் புகுந்திலரேல் புறத்து அண்டத்தின் அகழ்வரேனும் என் அம்பொடு வீழ்வரா. Unless they surrender. வந்து புகழ் புகுந்தால் அதை ஏற்றுக்கொள்ள. அப்ப புகழ் புகுந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா they cannot continue to do what they have been doing. They have to stop doing it.
அப்பதான் புகழ் போகும். அதான் கண்டிஷன். அதாவது சுக்ரீவனுக்கு வரம் கொடுத்ததை சொல்லும்போது ஒரு தீயவரேனும் அவர் என்னுடைய இனத்தவர் தான் அப்படின்னா அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. இவர்கிட்ட சரண் புகுந்ததுக்கு அப்புறம் என்ன தீயவனா இருக்க முடியாது. அதான் கண்டிஷன். புகழ் புகுந்திலரே புறத்து அண்டத்தின் அந்த இது வரும்போது அங்கு விரிச்சு சொல்றேன். புறத்து அண்டத்தின் அகல்வரேனும் என்னிடத்தில் தஞ்சம் புகவில்லை என்றால் அண்டத்துக்கு அப்பாலே அவர்கள் சென்றாலும் என் அம்பு குத்தப்பட்டு பூமியை எழுதார். தகவில் துன்பம் தவிர்த்து இந்த துன்பத்தை இந்த துன்பத்தில் விழுந்து உழலும் தகவு உங்களுக்கு இல்லை. You are not qualified for this kind of distress. இந்த மாதிரி அவஸ்தைப்படத்துக்கான இது உங்களுக்கு கிடையாது. ஏன்னா பகவான் குல மைந்தன் பணிக்கின்றான் சொல்கின்றான். ரகுகுல மன்னவன் சொன்னான், வேந்தன் வீயவும் யாய் துயர் மேவமும் ஏந்தல் எம்பி வருந்தவும் என் நகர் மாந்தர் வன் துயர் கூறவும் யான் வனம் போந்தது என்னுடைய புண்ணியத்தால் என்றார். நான் வனம் புகுந்தேன், அந்த காரணத்தினாலே தசரதன் இறந்தார். வேந்தன் வீய யாய் துயர் மேவும் கௌசலையும் சுமித்ரையும் துயர் அடையவும் ஏந்தல் எம்பி வருந்தவும் வரதனுக்கு வருத்தம் உண்டாகும்படியும் என் நகர் மாந்தர்களுக்கு சொல்ல முடியாத துயரம் உண்டாகும். இத்தனை காரியங்களை ஏற்படுத்திக் கொண்டு நான் வனம் புகுந்தேனே, இது என்னன்னாக்க என் புண்ணியத்தால தான் நான் வந்திருக்கேன். அது இதை காப்பாத்துறதுக்காக நம்ம இப்படி ஒரு பணி கிடைச்சிருக்கு இல்லையா எனக்கு. அவங்களுக்கு அத்தனை கட்டம் ஏற்பட்டாலும் நான் இங்கே சேர்ந்தது என் புண்ணியம் தான் என்னை கொண்டு சேர்ந்திருக்கு. ஐ ஆம் ஹியர், ஐ ஆம் எனேபிள்டு டு பி ஆஃப் சர்வீஸ் டு. அறம் தவாநிதி அந்தனர் தன்மையை மறந்த புல்லர் வரி தொலையே நெனின் இறந்து போகினும் நன்று. இது அல்லது பிறந்து யான் பெறும் பேரு என்பது யாவது. அறத்தை தவா அப்படின்னா நீங்காத, அறம் தவாநெறி அந்தனர் தன்மை, அறத்திலிருந்து நீங்காத அந்தனர்களுடைய தன்மையை மறந்த புல்லவர்கள் நீசர்களுடைய வலிமையை தொலைத்து கட்டாவிட்டால் இறந்து போகினும் நன்று. அவர்களோடு யுத்தம் செய்து அந்த யுத்தத்திலே நான் இறந்து படுவேன் என்றாலும் அது நல்லதே. இது இல்லாம நான் பிறந்த என புண்ணியம், பிறந்து யான் பெறும் பேரு என்பது யாராவது. நான் பிறந்ததால் எனக்கு கிடைக்கின்ற வேறு பேரு எதுவாக இருக்க முடியும். உங்களுக்கு உதவுவதை தவிர வேறு எனக்கு வேறு பேர் எதுவாக இருக்க முடியும். நிவந்த வேதியர் நீவிலும் தீயவர் கவர்ந்த வந்த கழிநிடம் கண்டிட அமைந்த வில்லும் அருங்கணை தூணியும் சுமந்த தோளும் குறைத்து உயர்த்திருந்த இல்ல ரொம்ப காலமா தூக்கிட்டு இருக்கேன், ரொம்ப காலமா தூக்கிட்டு இருக்கேன். அம்புகள் புட்டில துருப்பிடித்து கிடக்கின்றன, அதுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை கிடைக்கும். நிவந்த வேதியர் நீவர் அன்புகளால் உயர்ந்த வேதியர்கள் நீவரும் உன்னை பார்க்க போறீங்க. எதை பார்க்க போறீங்க? தீயவர் கவர்ந்த பந்தம் கழிநடம் கண்டிட காண போகிறீர்கள். கவர்ந்த பந்தம் அப்படிங்கிறது பார்த்தோம். கழுத்து அறுபட்ட முண்டமானது கொஞ்ச நேரத்துக்கு கூத்தாடும், ஒரு இடத்துல நிற்க முடியாம ஆடும். அந்த அப்படி தீயவர்களுடைய தலையற்ற முண்டங்கள் கூத்தாட போவதை பார்க்க போகிறீர்கள். அமைந்த வில்லும் அருங்கடை தூணியும் அதை சுமந்த தோடும் உரைத்துயர். என் வில்லுக்கும் அம்புக்கும் இத்தனை காலம் பொறுமையா இருந்த நோய், அதை தூக்கின்ற நோய் என் தோல், இதெல்லாமும் தீரப்போகுது. உங்களுக்கு மட்டும் புண்ணியம் இல்லை, எனக்கும் ஒரு வேலை கிடைச்சு. ஆவுக்காயினும் அந்தனர்காயினும் யாவர்காயினும் எளியவர்காயினும் சாவ பெற்றவரே தகைவாங்குவதை தேவர்க்கும் தொழும் தேவர்கள் ஆகும்.
பசுவுக்காகவோ அல்லது அந்தணருக்காகவோ யாராக இருந்தாலும் எளியவர்களாக இருந்தால் அவர்களுக்காக உயிர் கொடுப்பவர்கள், அவர்களை காக்கும் பணியிலே தன் உயிரை கொடுப்பவர் சாவ பெற்றவர் தகைவானுரை தேவர்க்கும் தொழும் தேவர்களே ஆவார். வானலோகத்து தேவர்களும் கைகூப்பி தொழுகின்ற தேவர்களாக ஆவார். யார்? எளியவர்களுக்காக போராடி தன் உயிரை கொடுப்பவன் யாரும் அவன் அத்தகைய சிறப்பை பெறுவான். ஆபத்து ஆயினும் போன வாரம் அந்த விராதங்கள் பண்ணும்போது இது எண்ணும் இந்த உண்மை எண்ணும் போன வாரம் பார்க்கும்போது தாய் தன்னை அறியாத கன்றை தன் கன்றை ஆயும் அறிவும் போடுது. ஆவும் அறிவும் ஆயும் அறிவு தன் கன்றை ஆயும் அறிவும் கன்றோட அம்மா. ஆமா இங்கேயே அதுக்கு ஆவும் ஆவும் அறியும்னு எழுதலாம் அந்த இடத்துல. ஏதாவது எதுகை காரணமா இருக்கு. அவர் கேட்கிற கேள்வி வேற. அந்த இன்னும் என்னன்னு கேட்கிறார். ஆவும் அறியும் தானே அவர் கேட்கறதுதான் அந்த விஷயம் தான். ஆங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டா ஊ தான் வரணும். அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. எக்ஸாக்ட் இலக்கண ரூல் நான் இது பண்ணி சொல்றேன். ஒரு கட்டுரை கூட நான் எழுதியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்பாவும் அம்மாவும் வந்தார்கள் போது நம்ம ஊம் போடுவோம் அந்த இடத்துல வா. ஆனா கூடவே அத்தையும் வந்தார்கள்னு வரும்போது யூ போடுறோம், ஊ போடுறது கிடையாது. அந்த மாதிரி முந்தின சொல்லோட கடைசி எழுத்து என்னவோ அதை பொறுத்து அடுத்து வர ஊ வருமா, மகரம் வருமா, எகரம் வருமானு ஒரு ரூல் இருக்கு. அதுபடி ஆண் எழுதுனா ஆவும் தான் வரணும். ஆயின்னு எழுதுனாதான் ஆயும் வரும். தாயின்னு சொன்னா தாயும். இந்த உதாரணம் பாருங்க. தாய் மா இந்த ரெண்டு வார்த்தை எடுத்துக்கோங்க. தாயும் தந்தையும் வந்தார்கள், அங்க வந்து யூ போடுறோம். அதே தாயில ஒரு ஈய கட் பண்ணிட்டு தான் ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து தாவும் தான் சொல்லணும். உதாரணத்துக்கு மாவும் பலாவும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லணும். அந்த மாதிரி ஆய் உம் தான். ஆய் பிளஸ் உம் அப்ப அது ஆயும்னு வரும். இந்த இடத்துல ஆ பிளஸ் உம் அது ஆவும் வரும். அப்ப வகரம் வரும். அந்த இடத்துல ஒரு தாய் தான் சொல்லணும். இங்க கூட முன்னாடி ஒரு மனைவியோடு வான்னு சரபங்க முனிவர்கிட்ட சொல்லும் போது அவரோட பாட்டுல வந்து நல்லாளுடன் இருந்தது. இங்க வந்து நல்லாயுடன். அப்போ தாய் இந்திரன் வந்து அந்த முனிவரோட மனைவியை தாய்னு சொல்றதா அந்த இடத்துல. அந்த மாதிரி அதை பொறுத்துமா அந்த இடத்துல தாய கருத்தா வச்சு சொல்லுவோம். அதாவது இன்னொன்று ஆவுக்கு ஆயினும், அந்தனுக்கு ஆயினும், யாவருக்கு ஆயினும், எளியோருக்கு ஆயினும், இதெல்லாம் எண்ணுமே. அவனுக்காக இருந்தாலும் இவனுக்காக இருந்தாலும் இவனுக்காக இருந்தாலும் கவுண்ட் பண்ணுறீங்க இல்லையா, கவுண்ட் பண்ணுறது இல்லையா, அந்த உண்மை எண்ணுமே. சாவா பெற்றவரே தகை வானுரை தேவர்க்கும் உயர்வு சிறப்பு உண்மை தேவர்க்கும் உயர்வு சிறப்பு உண்மை தேவருக்கும். அதாவது அந்த வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இத்தனை இலக்கணம். பாருங்க அப்படின்னு சொன்னா எதிரில் சொல்றவன மேலும் சொல்ல சொல்லி ஊக்கப்படுத்து அப்படின்னா ஆச்சரியப்படும். என்ன அப்படியா அப்படின்னு கேட்குது. என்ன அந்த ஒரு இம்முக்கு எத்தனை வருது பாருங்க. அதட்டல் அந்த ஒரு இம்ம எழுத்துல எழுதிட்டீங்கன்னா அதுக்கு என்ன உணர்ச்சியை ஊட்டுவீங்க, என்ன உணர்ச்சியை கொண்டாட முடியும்? அதுக்கு தான் இலக்கணம் தெரியும். இந்த இடத்துல இது என்ன இந்த இடத்துல இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அதனுடைய இதை புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ அதுக்காக தான் இந்த அர்த்தம். சூர் அடுத்தவனும் சுடர் நீதியும் ஊர் அடுத்த ஒருவனும் ஓம்பினும் ஆர் அடுத்தினோடு அன்றின்றார் அவர் வேர் அறுப்பேன் வெறுவன் மீன் நீர் என்றான். உரைத்த வாசகம் கேட்டு உவந்து ஓங்கிட இறைத்த காதலர் ஏகிய இன்னலர் திரித்த கோடினர் தேர்மறை பாடினர் நிறுத்தம் ஆடினர் நின்று விளம்புவார்.
தோன்றல் நீ முனியின் புவனத் தொகை 3 போல்வன் 30 கோடி வந்து ஏன்ற போதும் எதிர் அல என்றலின் சான்று எம் தவ பெரு ஞானமே. வேதம் தவம் பெரு ஆமா, எம் தவ பெரு ஞானமே. அன்னது ஆகலின் ஏயின ஆண்டு எல்லாம் இன்னல் காத்து இங்கு இனிது உறைவாய் எனச் சொன்ன மாதவர் பாதம் தொழுது உயர் மன்னவன் மைந்தனும் வைகினான். ஐந்தும் அமைதியின் ஆண்டு அவன் மைந்தர் தீது இலர் வைகினர் மாதவர் சிந்தை எண்ணி அகத்தியர் சேர்க்க என இந்து நன்னுதல் தன்னோடும் ஏகினார். கம்பன் இவ்வளவு விரிவா பாடுறான்னு சொன்னானே, எவ்வளவு சுருக்கமா ஒரு அடி அடிக்கிறான்னு பாரு. பாட்டு சூரத்தவன் சுடநேனி கவுண்டிங் மாதிரி இந்த இம்மெல்லாம் மறுபடியும் எண்ணுமன். சூரறுத்தவன் சுடநேனியும் ஊரறுத்த ஒருவனும் ஓம்பினும் அறத்தினோடு அன்றி நின்றார் அவர் வேறறுப்பே வெறுவன் மீன் நீர். சூரபத்மனை வதைத்தவனாகிய முருகனும் சுடர் நேமியும் திருமாலே வந்தாலும் சரி, சக்கரத்தை ஏந்திய திருமாலே வந்து நின்றாலும் சரி, சுப்பிரமணியனே வந்து நின்றாலும் சரி, ஊரறுத்த ஒருவனும் திரிபுரத்தை எரி செய்த பரமேஸ்வரனே வந்து நின்றாலும் சரி, அவர்களே வந்து அவர்களுக்கு துணை நின்று காப்பாற்றுவார்களே. ஆர் அறத்தினோடு அன்றி நின்றார், அறத்தை நீங்கி நின்ற அவர்களை வேறறுப்பேன். அவர்களை வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் சாய்ப்பேன். வெறுவன் மீன் அஞ்ச வேண்டும். வெறுவது அஞ்சுதல். வெறுவன் மீன் நீங்க அஞ்சாதீர்கள் அப்படின்ட்டு உரைத்த வாசகம் கேட்டு வந்து ஓங்கிட இறைத்த காதலர் ஏகிய இன்னர் திரித்த கோலினர் தேமறை பாடினர் தேமறை தேமறை பாடினர் நிறுத்தமாடினர் நின்று விளங்குவார். அவன் சொன்ன வாசகத்தை கேட்டு உள்ளம் உவந்து உவகை ஓங்க இறைத்த காதலர் பொங்கி எழுந்த அன்பை உடையவர்கள் ஏகிய இந்த துன்பம் நீங்க பெற்றவர்கள் திரித்த கோலினர் கையில உள்ள கோலை சுழற்றிட்டு இருக்காங்க. குஷி அது தண்டம், யோக தண்டம். அதை எடுத்து தலைக்கு மேல சுத்திட்டு இது பண்ணி தையாதக்கால் குதிக்க ஆரம்பிச்சாங்க. தேமறை பாடு இப்போது தேன் போன்ற தெய்வத்தன்மை கொண்ட வேதங்களை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். நிறுத்தமாடு நின்று ஆட ஆரம்பித்தார்கள். நின்று விளம்பு ஆடிட்டு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அப்படி நின்று விளம்புவார். என்ன சொன்னார்? தோன்றல் நீ முனியின் புவனத்தொகை 3 போல் 30 கோடி வந்து என்ற போது எதிரல என்றதின் சான்று அலோ என் தவப்பெருங்க. தோன்றல் தலைவனே, நீ முனியின், நீ மட்டும் சிறந்தாயே. ஆனால் புவனத்தொகை 3 கோல் 30 கோடி. இந்த 3 லோகங்களை போல 30 கோடி லோகங்கள் வந்தாலும் ஏன்ற போதும் வந்து எதிர்த்த போதும் எதிரல உனக்கு சமானம் இல்லை என்றலின். அதனால அது எதுக்கு சான்று என்றால், நீயே என்கிட்ட வந்து தானா வந்திருக்கேன்னா சான்றதோ என் தவ பெருஞானம். நீ வந்து எங்ககிட்ட அடைஞ்சிருக்கிறது எதுக்கு சான்று அப்படின்னு சொன்னா, you are attesting our wisdom. எங்க ஞானத்தை you have attested by your arrival. You have correct. attestation அப்படின்ட்டு நீ மட்டும் சிறந்தாய் என்றார். 3 லோகமும் அதை போல் 30 கோடி
லோகமும் வந்து சேர்ந்தாலும் உன் ஆற்றலுக்கு எதிரில் நிற்காது. நீ வந்து அருளினது எங்க தவ பெயருக்கு சான்று. அன்னதாகலின் ஏகின ஆண்டெல்லாம் அப்படி ஆகிற அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணிட்டேன்னா, அன்னதாகலின் ஏகின ஆண்டெல்லாம் உனக்கு ஏவப்பட்டிருக்கின்ற 14 ஆண்டுகளும் இன்னல் காத்து இங்கு இனிது முறைவாய் எங்களை காப்பாத்தி நீ பாட்டுக்கு இங்க இருந்துக்கோப்பா அப்படின்னு சொன்ன மாதவர் பாதம் தொழுது உயர் மன்னர் மைந்தனும் வைகினான். உடனே அந்த மாதவருடைய பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்து ராமனும் அந்த முனிவர்களின் நடுவில் வாழ்வான் ஆயினான். இப்படி நடக்கிற அழிக்கிறதா எதுவுமே சப்போர்ட் பண்ணியதா இருக்கு இந்த இடத்துல நல்ல வரக்கூடிய இது வந்து பொதுவான சூழ். ராமன் சொல்றது வந்து பொதுவான சூழ். இங்க வந்து சொல்றாரு இல்லையா, யாரா இருந்தாலும் அவங்களோட வேலை இருப்பேன்னு. இது வந்து ராவணன் வரைக்கும் கண்டினியூ ஆகும். இது முனிவர்களுக்கு துயரம் செய்யற எல்லாரையும் நான் கொள்ளுவேன் அப்படிங்கிறது தான் அவரோட சூழ். இது வந்து த்ரூ அவுட் யுத்த காண்டத்தில் கூட இதோட ரெஃபரன்ஸ் அப்பப்போ வரும். அப்போ அன்றைக்கு செஞ்ச சபதத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு இடத்துல எனக்கு பர்டிகுலராக ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, ராவணனுக்கு தூது அனுப்புறதுக்காக சொல்லும்போது ஒருவேளை ராவணன் சரின்னு ஒத்துட்டு போற நிறுத்திட்டாங்கன்னா நீ முனிவர்களுக்கு செஞ்சு கொடுத்த சூழல் என்ன ஆகும் லட்சுமணன் கேட்கும். அதெல்லாம் இதோட கனெக்ட். சும்மா நைஸா நடுவில் நடிச்சிருக்காரு அந்த இதை. அந்த அந்த சபதம் ஐந்தும் ஐந்தும் அமைதியின் ஆண்டு அவன் மைந்தர் தீதுலர் வைகினான். இன்னும் படிக்கலாம். 26 வரைக்கும். ஆமா, 5 மைந்தும் 10 ஆண்டுகள். இந்த மாதிரி 14 வருஷ காலத்துல முதல் 10 வருஷம் அமைதியில் ஒரு விதமான துன்பமும் இல்லாம அவன் ஆண்டு அவன் மைந்தர் தீதிலர் வைகினர். ஒரு விதமான துன்பமும் இல்லாமல் 10 ஆண்டு காலம் அந்த இடத்துல வாழ்ந்தார். ஒரே லைன்ல முடிச்சாச்சு. 10 வருஷம் 10 வருஷம் ஒரு லைன்ல தாண்டியாச்சு. விஸ்தார கவியாச்சே. இந்த விஸ்தார கவி இந்த 10 வருஷத்துல நடந்த கதையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கான். நினைச்சிருந்தான்னா எத்தனையோ காட்சிகளை படைத்திருக்கீங்க. ஒரு அடியில முடிச்சான். 5 மைந்து அமைதியின் ஆண்டு அவன் மைந்த தீதிலர் வைகினர் மாதவர் சிந்த எண்ணி. அப்ப மாதவத்தோர்கள் ரொம்ப நாளா இங்க இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அகத்தியரை பாரு அப்படின்ட்டு சொல்லணும். அகத்தியர் சேர்க என இந்து நல்லுதல் தன்னோடும் சந்திரன் இப்ப பிறவதி போன்ற நெற்றியை உடைய சீதையோடும் அகத்திய ஆத்திரமத்துக்கு அவள் கிளம்பினார்கள். படிக்கணும் இல்லையா? விடரங்களும் வேய்சரி காணமும் வீடர் அகங்களும் வேய்சரி காணமும் படரும் சில் நெறி பய நீங்கினார் சுடரும் மேனி சுதிகணம் எனும் அவ்விடரிலான் உரை சோலை சென்று எய்தினார். அருக்கன் அன்ன முனிவனை அவ்வழி செருக்கியில் சிந்தையர் சேவடி தாழ்தல் இருக்க ஈண்டு என்று இனியன கூறினான். மறுக்கொள் சோலையில் மைந்தரும் வைகினார். வைகும் வைகளில் மாதவன் மைந்தன் பால் செய்கை யாவையும் செய்து இவன் நீ செல்வ நீ எய்த யான் செய்தது எத்தவம் என்றனன். ஐயனும் அவருக்கு அன்பினன் கூறுவான். சொன்ன நான் முகந்தன் வழி தோன்றினர் முன்னையோர் உயர்தவம் முற்றினார். உன்னின் யார் உலர் உன் அருள் எய்திய எண்ணின் யார் உலர் பிறந்தார் என்றான். ஓமை நீங்கிய தோன்றல் உரைக்கு எதிர் நவமை நீங்கிய நல்தவம் சொல்லுவான். அவமிலா விருந்து ஆகி என்னால் அமைத்தவம் எல்லாம் தக்கனையா என்றான். விடரகங்களும் வேய்செறி காணமும் படரும் சில் நெறி பைப்பைய நீங்கினார். சுடரும் மேனி சுதீக்கணம் எனும் அவ்விடரிலான் உரை சோலை சென்று எழுதினார். வீடர்
அகங்கள் வெடிப்பு விழுந்திருக்கக்கூடிய இடங்கள், அதாவது மலையில பெரிய மலையில வெடிப்பு இல்ல நில பண்ணும்போது வெடிப்பு விழுந்திருக்கும். அப்படி வெடிப்பு விழுந்திருக்கக்கூடிய அதெல்லாம் எதுல நேரம் சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் நேரம். அந்த மாதிரியான வெடிப்பு விழுந்த நிலங்கள் இடங்கள் வேரை சரி காணும் மூங்கில்கள் செழித்து வளர்ந்திருக்கின்ற காடுகளிலும் படரும் சில்நெறி போவதற்கு குறுகியதான பாதையை உடைய வழியில் பைப்பைய நீங்கினார். பைய 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 பைப்பைய மெதுவா பைய பைய மெதுவா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம். அதாவது இங்க இன்னும் கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க சில இடத்துல கொஞ்சம். பைய போகலாம்னு சொல்லுவாங்கல்ல, மெதுவா. வழக்கிலேயே இருக்கும். பைய போனா முள்ள போகும். பைப்பைய நீங்கினார். இந்த மாதிரி இடங்களை பைய பைய நீங்கி சுடரும் மேனி சுதிக்கணன் எனும் அவ்விடரெல்லாம் உரை சோலை சென்று இருக்கிறார். சுதிக்ஷணம் இந்த க்ஷேமம்ல வர அந்த க்ஷ இக்கும் ஷாவும் சேர்ந்து அதுதான் கக்ஷி பக்ஷி எல்லாத்துக்கும் அதுதான். மீனாட்சி யக்ஷி எல்லாம் யக்ஷி ஆக்ஷி எல்லாத்துக்கும் அந்த அந்த இடத்துல உண்டு. தமிழ் அது வந்து இதுவாகி இட்டு சீராக செய்வோம். இங்க வந்து இந்த இடத்துல சுதிக்கணன் ஆகிடலாம். பேர் சுதீக்ஷணம். சுதீக்ஷண முனிவர் உரைகின்ற தேஜோமயமான உடலை உடைய சுதீக்ஷண உரைகின்ற சுவாலையை சென்று எய்தினார்கள். இது வந்து விடரகம் அப்படிங்கிறது மலை அப்படிங்கிற பொருள். விடரகம்னா வெடிப்புன்னு அர்த்தம். விடர் அகம்னு ஒண்ணு இருக்கு. அகம்னு இருக்கு. அகம்னா உள்ள இருக்கிறது வந்து வெளியே தெரியும்படியாக இருக்கக்கூடியது. அருக்கன் அன்ன முனிவனை அவ்வழி தெருக்கில் சிந்தையர் சேவடி தாழ்தலும் இருக்க ஈண்டு என இனியன் கூறினான். மறுக்கள் சோலையில் மைந்தரும் வைகிறார். சூரியனை அருக்கன்னு சூரியன் சூரியனை போன்ற முனிவனை அவ்வழி அந்த அந்த இடத்துல செருக்கில் சிந்தையர், கொஞ்சம் கூட செருக்கு இல்லாத கர்வம் இல்லாத சிந்தையை உடையவர்கள் அவருடைய செவ்விய அடிகளிலே விழுந்து வணங்கலும் இருக்க ஈண்டு என்று இனியனை கொண்டு இங்கே இருங்கப்பா அப்படின்னு இனிய வார்த்தைகளை சொன்னான். மறுக்கோள் சோலையில் மனம் மிகுந்த சோலையில் மருங்கிறது மறுக்கொழுந்து மனம் வாசம் வாசிக்கின்ற சோலையில் மைந்தரும் வைகினார். வைகும் வைகளின் மாதவன் மைந்தன் பால் செய்கையாவையும் செய்து இவன் செல்வ நீ எய்த யான் செய்தது எத்தவம் என்ற ஐயனும் அவருக்கு அன்பின். அப்படி அவனோடு தங்கி இருக்கின்ற காலத்துல மாதவன் மைந்தன் பால் செய்கையாவையும் செய்து அவனுக்கு செய்யக்கூடிய விருந்து உபசாரம் இன்ன பிற மற்ற உபசாரங்களை செய்து சோடசோபசாரங்கள்னு சொல்லுவாங்க. 16 உபசாரம் சொல்லுவாங்க. அதை அத்தனையும் செய்து இவன் இந்த இடத்துல செல்வனே நீ எய்த யான் செய்து நான் என்ன தவம் செய்தேன், என்ன பேறு பெற்றேன் உன்னை இங்கே அடைய அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கு அன்போடு ஐயன் சொல்லுவான். சொந்த நான்முகந்தன் வழி தோன்றினர் முன்னையோருள் உயர்தவம் முற்றினர் முன்னின் யார் உளர் உன் அருள் எய்திய என்னும் யார் உளர் இருக்கிறார். பிரம்மனுடைய மைந்தர்களாக பிறந்த அவருடைய மானபுத்திரர்களாக தோன்றிய அனைவரிலும் உன்னை காட்டிலும் உயர்ந்தவர்கள் யார் இருக்கிறார்? தவம் முற்றியவர். தவத்திலே சிறந்தவர்கள் உன்னை காட்டிலும் யார் இருக்கிறார்கள்? உன்னுடைய அருளை பெற்ற என்னிலும் இல் பிறந்தார் இல்லறத்தான் யார் இருக்கிறார்? நீ துறவரத்திலே பெரியார், உன்னுடைய அருள் பெற்றவன் நான் ஒரு இல்லறம். இல்லை யார் உள்ள ஈர்ப்பிறந்தார் என்னை காட்டிலும் பெரியவர்கள் யார் இருக்க முடியும்? அருளை பெற்ற ஆச்சு. அவர் சொன்ன வார்த்தைக்கு இவர் வந்து பதில் மரியாதை இது பண்ணியாச்சு. உண்மையாக தான் சொல்றார்.
பல்மரியாதை சொல்லணுங்கிறதுக்காக முகமனுக்காக சொல்ல வார்த்தை இல்லை. உவமை நீங்கிய தோன்றல் உரைக்கு எதிர் நவமை நீங்கிய சொல் நற்றவன் சொல்லுவான் அவனிலால் இருந்தாகி என்னால் அவை தவமெல்லாம் கொலை தக்கனையால் என்றான். உவமை நீங்கிய தோன்றல் தனக்கு உவமை இல்லாத ராமனுடைய உரைக்கு மறு உரையாக நவமை நீங்கிய புதுமை அற்ற பழையவனான ரொம்ப தொன்மையான மிக பன்னெடுங்காலமாக தவமை ஏற்றிக் கொண்டிருப்பவனான சுதீக்ஷன் சொல்றான். இங்க என்னுடைய பண்டசாலையில தங்கி விருந்து உண்டு. அப்படி விருந்து உங்களுக்கு ஒரு தட்சணை கொடுக்கணும். உனக்கு கொடுக்கறதுக்கு தட்சணை எங்க கிடையாது. என்னுடைய தவம் புறாவே உனக்கு தட்சணை கொடுத்துடு. என்னால் அவை தவமெல்லாம் கொலை தக்கனையார் தட்சணையா கொடுக்குறேன் உனக்கு. என்னுடைய தவம் புறாவையும் ஏற்றுக்கொள். மறைவலான் எதிர் மறைவலான் எதிர் வள்ளலும் கூறுவான் இறைவ நின் அருள் எத்தவத்திற்கு எளிது அறைவது ஈண்டு உண்டு அகத்தியர் காண்பதோ குறை கிடந்தது இனி என கூறினான். நல்லதே நினைத்தாய் அது நானும் முன் சொல்லுவான் துணிகின்றது தோன்றல் நீ செல்க ஆண்டவர் சேருதி சேர்ந்த பின் இல்லை நின்வையில் எய்தல் இல்லாதவே அன்றியும் நின் வரவினை ஆதரித்து இன்றுகாறு நின்று 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 ஏமுறுமால் அவர் அவர் சென்று சேருதல் செவியோய் நன்று தேவர்க்கும் யாவர்க்கும் நன்றென வழியும் கூறி வரம்பு அகலா ஆசிகள் மொழியும் ஆதவன் மெய்மலர் தாழ்த்தோழா பிழியும் தேனில் பிறங்கரு அறிவித்திரள் பொழியும் சோலை விரைவினில் போகிறார். ஆண்டகையர் அவ்வையின் அடைந்தமை அறிந்தான் மூன்று வகை வேலை துணை ஏழுலகம் எய்த மாண்டவரதன் சரண் வழங்க எதிர்வந்தான் நீண்ட தமிழால் உலகை நீதியும் மறைவலான் எதிர் வள்ளலும் கூறுவார். மறையில் நல்லவனாகிய சுதீட்சணனுக்கு எதிராக வள்ளல் இப்ப சொல்லுவான், உனது அருளை நான் பெற்றுவிட்டேன் இறைவ, நின் அருள் எத்தவத்துக்கு எளிது, எந்த தவத்தை காட்டிலும் இழைத்தது உன்னுடைய அருள், அதை நான் பெற்றுவிட்டேன். அறைவது ஈண்டு ஒன்று சொல்றதுக்கு ஒன்று இருக்கு. அகத்தியர் காண்பதோர் குறை கிடந்தது இனி. அகத்தியர் என்ன வந்து 10 வருஷம் ஆயிடுத்து. அகத்தியர் என்ன பார்த்தப்படல, அவர் பார்க்கணுங்கிற ஆசை மட்டும் இருக்கு, அதான் குறை எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே நல்லதே நினைந்தார். அது நானும் முன் சொல்லுவான் துணிகின்றது தோன்றல் நீ செல்வி ஆண்டு அவர் சேர்ந்தவன் இல்லை நின்மையின் எய்தல்லாதவே. நல்லதுதான் நினைச்சப்பா, நீ நினைச்சது நல்ல காரியம் தான்ப்பா நினைச்சேன், அதைத்தான் உனக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது நானும் முன் சொல்லுவான் துணிகின்றது. அகசாரத்துக்கு போன்னு சொல்லலாம்னா நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டேன். ஒன்றல் நீ செல்தி ஆண்டு அங்கே போய் அடைவாயாக, அகஸ்திய ஆசிரமத்தை சென்று அடைவாயாக. அவர் அவனை சேர்ந்த பின், அப்படி சேர்ந்த பின் இல்லை நின்வையின் எய்தகில்லாதவே, உன்னிடத்தில் அடைய முடியாதது என்று எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். அன்றியும் நின்ற வரவினை ஆதரித்து இன்று காலும் நின்று ஏன் ஒருமா அவர் சென்று சேருதல் செப்பியோ சேருதல் செப்பியோ நன்று தேவர்க்கும் யாவர்க்கும் நன்றேனா. அது மட்டும் இல்லாம உனக்கு எல்லாமே கிடைக்குங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இல்லாம நின் வரவினை ஆதரித்து இன்று காலம் நின்று ஏழுமா, இன்று வரையிலே
நீ வரப்போகிறாய் என்று எதிர்பார்த்து அவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரிடத்துல சென்று சேர். அவரிடத்துல சென்று நீ சேர்ந்து விட்டால் அது தேவருக்கும் யாவருக்கும் நன்றி. அகஸ்தியரை மட்டும் நீ போய் பார்த்துன்னு வச்சுக்கோ, அது தேவருக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி. யாவருக்கும், தேவருக்கும் யாவருக்கும், மற்றவர்களுக்கும் இல்லை, யாவருக்கும் எல்லாருக்கும். அப்ப தேவர்களுக்கு கொடுக்கணும், நல்லது. தேவர்களும் இன்க்ளூட் தான் இல்ல, தேவருக்கும் யாவருக்கும்னா மனிதர்களுக்கும் எடுத்துக்கணும். அறக்கிறது நிச்சயமா நல்லது இல்லை. அவங்களுக்கும் நல்லதான் மோட்சம் கிடைக்கும். மோட்சம் வச்சுக்கோ. வழியும் கூறி வரம்பு அகல் ஆட்சிகள் மொழியும் மாதவன் மொய்மலர் தாழ்தொழா விழியும் தேனின் பிறகு அறிவித்திரள் பொழியும் சோலை விரைவினில் போகும். சுதீக்ஷன் என்ன பண்ணார், அகஸ்தியாத்திரனுக்கு போக வேண்டிய வழியை சொல்லி வரம்பு அகல் ஆட்சிகள் மொழியும் மாதவன் வரம்பில்லாத எண்ணற்ற ஆட்சிகளை வழங்கி மாதவன் மொய்மலர் தாழ்தொழா அந்த மாதவனுடைய சுதீக்ஷனுடைய தாளை தொழுது ராமலட்சுமண சீதையர் எழுந்து அவர் அகஸ்திய ஆசிரமம் அமைந்திருக்கின்ற சோலைக்கு போனார்கள். அந்த சோலை எப்படிப்பட்ட சோலை என்றால், பிழியும் தேனின் பிறங்கு அறிவித்திரள் பொழியும் சோலை. அங்க தேனை சொட்டு சொட்டு சொட்டா சொட்டி அது அருவியா கொட்டிட்டு இருக்கு. அத்தனை மரங்கள், அத்தனை பூக்கள், அத்தனை வாசங்கள், அத்தனை இது ததும்பி வழியக்கூடிய விழியும் தேன் அறிவித்திறன் அடையிலிருந்து தேனடை இன்னும் சொல்லலாம். தேன் கூட்டில் கொண்டு போய் பண்டுகள் சேர்த்து வச்சு அந்த தேன் கூடுகளிலிருந்து ஏதோ ஒரு வகையில பிழியப்பட்டு, குரங்கு பிழியலாம், வேற எதாவது பிழியலாம், பிழியப்பட்டு தேன் கொட்டி கொண்டிருக்கிறது. இப்போ வந்து this becomes natural. தேன் கொட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த சோலைக்குள்ளே சென்றார்கள். ஆண்டகையர் அவையின் அடைந்தமை அறிந்தான் ஈண்டு உவகை வேலை துணை ஏழு உலகம் எய்த மாண்ட வரதன் சரண் வணங்க எதிர் வந்தான் நீண்ட தமிழால் உலகை நேமியில் அளந்தான். கம்பனுக்கு தமிழ் பெருமைன்றது ரொம்ப ஜாஸ்தி. தமிழ் பெருமை, மொழி பெருமை, எந்த கிடைச்ச இடம் இது வரைக்கும் எத்தனை தமிழ் பார்த்துருக்கோம். எப்பப்பெல்லாம் அகத்திர சொல்றோம்னா அப்பப்பெல்லாம் தமிழ் சொல்லுவோம். இனிமே வரப்போற இடங்கள்ல தமிழ் கவிஞர்களுடைய சாபத்தை போல ராமனுடைய அம்புகள் பாய்ந்தாங்க. இதுக்கு அடுத்தது இன்னொன்னு இருக்கு, பிரமாதமான இடம். முதல் பாட்டே இப்படிதான் ஆரம்பிக்கும். எனக்கு கதாயுதான் படத்துக்கு அடுத்து அது சூப்பனை குவியனுக்கு அணியா ஆன்றிய பொருள் தந்து புலத்திற்றாகி அவி அகத்துறைகள் தாங்கி ஐந்திணை நெறி அளாவி சவி உற தெளிந்து தன்னென்று ஒழுக்கம் தழுவி சான்றோர் கவி என கிடந்த கோதாவரி வீரர் கண்டார். இந்த பாட்டு வரும்போது அப்படின்னு சொன்னேன். அற்புதமான பாட்டு. கவி சக்கரவர்த்தி கவிதை எப்படி இருக்கணும்ன்றதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாள் அது வந்து ஆண்டகையார் அவையின் அடர்ந்தவை அறிந்தான். அந்த ராமலட்சுமணர்கள் அங்கே வந்ததை, அந்த இடத்துல வந்ததை அகத்தியர் அறிந்தார். ஈண்டு உவகை வேலை துணை ஏழு வகம் எய்த அங்கே அவருக்கு ஈண்டி எழுகின்றார். உவகை கடலானது ஏழு உலகத்தையும் சேர மாண்ட வரதன் மாட்சிமை தங்கிய வரதன் சரண் வணங்க ராமன் அவருடைய அகத்தியருடைய சரணத்திலே விழுந்து வணங்க ராமனுக்கு எதிராக வந்தான். யார்? நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்தான். தமிழாலே உலகத்தை ஆக்ஞா சக்கரத்தினால
ஆண்டவனாகிய அகத்திய முனிவன் வந்தான். அகத்தியனுக்கு இதுவா அதை விட ராமன் அகத்தியனுக்கு இலக்கணம் முதல் இலக்கணம் அவர்தான் அகத்தியம். அதோட அது முடிஞ்சு அப்படின்னு ஒரு பேச்சு அகத்தியர் பேச்சு என்ன ஒரு இதுன்னா, தமிழ்ல எல்லா இலக்கண விதிகளையும் வந்து சிவன் அகத்தியருக்கு தான் சொன்னார்னு ஒரு இது உண்டு. ஏன்னா இது வந்து ஒருத்தர் வந்து வடகலை இதை கடந்தான், தென்கதைக்கு இதை கடந்தான், அது வரும். அது ஒரு இடத்துல ராமனுக்கு மொழியை கத்துக்கிட்டு எக்ஸ்பர்ட் ஆகிறது யார் வேணா பண்ணலாம். இவருக்கு மொழிக்கே வந்து முதல், அது வந்து ஒரு தனித்துவமான. அவருடைய டமருலேருந்து சிவனுடைய உடுக்கையிலிருந்து ஒரு பக்கத்திலிருந்து வடமொழியும் ஒரு பக்கத்திலிருந்து தமிழும் தோன்றியது. அதை தமிழை இவருக்கு தான் சொல்லிக் கொடுத்தார். இவர் தான் அகத்தியம் என்கின்ற முதல் இலக்கண நூலை எழுதினார். இவருடைய மாணவரான தொல்காப்பியர் அதை பற்றினால் இலக்கணம் கொடுத்தார். அவர் பேர் அகத்தியர் தான் தெரியாது. அகத்தியம் எழுதியதுனால நம்ம அகத்தியம் சொல்றோம். அகத்தியம் அப்படிங்கிற பேரை அவர் எழுதினதுனால தொல்காப்பியர். தொல்காப்பியர்ங்கிறது காப்பிய குடியில தொன்மையான காப்பிய குடியில பிறந்தவர் தொல்காப்பியர். அப்போ வேற பேர் இருக்கா? திரணதூமாக்கினியார்னு ஒரு பேர். திரணதூமாக்கினியார்னா திரண தூம அக்னியா என்னது? இல்ல, அதாவது இதெல்லாம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தெல்லாம் அகத்தியர் பாடல்கள்னு புத்தகம்லாம் போட்டிருக்காங்க. அந்த அகத்தியருக்கு இந்த அகத்தியருக்கு சம்பந்தம், அது வேற அகத்தியர். அதுல ஒரு குள்ளமுனியோட படத்தை போட்டாங்க அட்டையில. திருவள்ளுவர் பாடல்கள் எத்தனை பாட்டு எழுதியிருக்காங்க, எத்தனை இது தனிப்பாடல்கள் இருக்கு. அதெல்லாம் திருவள்ளுவர் கையில எழுதவே இல்லை. சத்தியம் பண்ணி சொல்றேன். யார் நீங்க படிக்கலாம். பண்டு அவர்கள் மூழ்கினர் படார்கள் என வானோர் என்றவர் நமக்கு என குறைகிறப்ப கண்டு ஒரு கை வாரினர் முகந்து கடலெல்லாம் உண்டு அவர்கள் பின் உமிழ்க என்றதும் உமிழ்ந்தான். தவ தூய கடல் நீர் அடிசில் உண்டு அது துறந்தான் ஆய் அதனால் அமரும் மெய்வுடைய அண்ணான் மாயவினை வாழ் அவுணன் வாதவி தன் பண்பை கணயம் மீது உண்டு உலகின் 6 இடக் கலைந்தான். யோகமுழு பேர் உயிர்கள் தான் உதவிடாமல் ஏவு நெறி யாது என விதித்து அடியை ஏறி மேக நெடு மாதை தவிர விந்தம் எனும் விந்தோய் மூசு அரவு சூடு முதலோ உரையின் மூவா மாசை ஏது என படாது விதை மேல்ந்தால் வீசமுற வானின் நெடுமா மதையும் நேரா வீசன் நிகராய் உலகு சீர்பெற இருந்தான். உழக்கும் மறைநாளினும் உயர்ந்து உலகம் ஓதும் வழக்கினும் மதிக்கவியினும் மரபின் நாடி நிழல் பொலி கணிச்சி மணி நெற்றி உமிழ் செங்கல் தழல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ் தந்தான். அந்த தமிழ் தந்தான் தழற்புரை சுரக்கடவுள் தந்த தமிழ் தந்தான். இதான் சிவனிடத்துல இருந்து தமிழ் வாங்கி கடவுள் தந்த தமிழ் அவரோட இது முழுக்க அகத்தியர். இப்போ இந்த 5 பாட்டுமே அகத்தியரோட. பண்டு அவுணர் மூழ்கினர். விருத்தாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எனக்கு தடுக்காது. பண்டு அவுணர் மூழ்கினர் படார்கள் என வானோர் என் தக எமக்கு அருக என குறை இறப்ப கண்டு ஒரு கை வாரினன் முகந்து கடலெல்லாம் உண்டு அவர்கள் பின் உமிழ்க என்றலும் உமிழ்ந்தான். இது என்ன கதை அப்படின்னு சொன்னா, விருத்தாசுரன் ஒருத்தர் தான். ருத்திரனை வென்றவ பீமனை இந்திரனை போர் அப்படின்ட்டு ஒரு இதே உண்டு. வாரையாருடைய இதில் அடிக்கடி வரும். ருத்திரனை வெட்டி வீழ்த்திய இந்திரன். விருத்தாசுரன் அப்போ என்ன பண்ணிட்டான், கடல் வெளியே பூந்துட்டான் பட்டாளத்தோட. இனிமே இவனால் தப்பிக்க முடியாது, இது பண்ண முடியாது, இவனை கடற்கரையில் போய் சண்டை போட முடியாது சொல்லவும், தேவர்களுக்கு சொல்லவும், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் அப்படி அள்ளி கடல் நீரை உறிஞ்சிட்டார். அப்படி உறிஞ்சின உடனே எல்லா அசுரர்களும் மேலே கிளம்பினாங்க. அத்தனை பேரையும் கொண்டுட்டாங்க. கொன்னதுக்கு அப்புறம் போற கடல் வெள்ளத்துக்குங்க அப்படின்னாங்க. உடனே
உண்டு உமிழ்ந்தார். இது இது வழியா வாய் வழியா உமிழ்ந்தது. உமிழ்ந்தாருங்கிற சொல்ல கவனிங்க. இது வந்து வேற மாதிரிலாம் சொல்றாங்க. உமிழ்ந்தாருங்கிற சொல்ல கவனிங்க. நான் இது மேல அதை விரிக்கிறது போல. ஏன்னா அகத்தியரோடைய அது ஒரு மாதிரிலாம் பேர் சொல்லுவாங்க. உமிழ்ந்தார், உமிழ்ந்தா உண்டு உமிழ்ந்தார். உமிழ்ந்தா துப்புறது வாய் வழியா வெளியேற்றுறது, அவ்வளவுதான். அது வேற இந்த முனிவர் ஜான் ஜெகுனு காவேரி வந்தது. தூய கடல் நீர் அடிசில் உண்டு